நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டு கோவில்களின் நகரமாக மாறுவதற்கு பல காலத்திற்கு முன்பே ஹரிதத்தா என்ற அமைதியான பக்தர் அங்கு வசித்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் பள்ளத்தாக்கில் உள்ள 4 நாராயணன் சன்னதிகளுக்குச் சென்று, உண்மையான நாராயணர் எங்கே இருக்கிறார் என்று தன் இதயத்தில் ஒரு கேள்வியுடன் பிரார்த்தனை செய்தார். ஒருநாள் பகலில் இருந்ததைப் போலவே பிரகாசமான ஒரு கனவில் விஷ்ணு பகவான் அவருக்கு காட்சியளித்தார். ஆதிசேஷன் மீது சாய்ந்தவாறு மெல்லிய நீரில் அவர் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். ஒரு குரல், நான் பூமிக்கு அடியில் மறைந்திருக்கிறேன், வந்து என்னை கண்டுபிடி என்று கூறியது. ஹரிதத்தா நடுங்கியபடி விழித்தார். கனவில் காண்பித்த இடத்தை நோக்கி அவர் சூரிய உதயத்தில் ஓடினார். ஆனால் விதி அவரை விட முன்னரே அங்கு வந்திருந்தது. ஒரு விவசாயி அதே வயலை உழுதிருந்தார். அவர் உழுதபோது திடீரென அவருடைய கலப்பை ஏதோ ஒரு திடப்பொருளில் மோதியது. அப்போது கூர்மையான சத்தம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து நிலத்தில் இருந்து தண்ணீர் எழும்ப ஆரம்பித்தது. அந்த விவசாயி உறைந்து போனார். அவருடைய கலப்பை ஒரு கல்லின் மூக்கைத் தாக்கியிருந்தது. மண் அகற்றப்பட்ட போது அந்த உடைப்பு சிறியதாக இருந்தாலும் மர்மங்கள் நிறைந்து காணப்பட்டது. கிராம மக்கள் ஓடி வந்து தங்கள் கைகளாலேயே தோண்ட ஆரம்பித்தனர். அவர்கள் மூக்கு, அமைதியான முகம், அதன் பிறகு ஆதிசேஷனின் சுருண்ட உடம்பின் மீது சாய்ந்தவாறு இருந்த விஷ்ணுவின் முழு உருவத்தையும் கண்டனர். ஹரிதத்தா தன் கனவில் கண்ட அதே வடிவம்தான் அது. விவசாயி தன் கலப்பையை பார்த்து, நான் கடவுளைத் தாக்கிவிட்டேன் என்று முணுமுணுத்தார். இன்றளவும் ஜல நாராயணரின் மூக்கில் உள்ள சிறிய தழும்பு அந்த கணம் உண்டானதுதான் என்று மக்கள் கூறுகிறார்கள். சிலை வெளியே வந்தபோது சுற்றிலும் உள்ள குழி தொடர்ந்து தண்ணீரால் நிரம்பி மறைந்திருந்த மலை நீரூற்றுகளால் நிரம்பியது. அந்த புனித நீரில் விஷ்ணு பகவான் ஜல நாராயணனாக நேபாளத்தின் உறங்கும் விஷ்ணு இளைப்பாறினார். பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு மன்னர் பிரதாப மல்லா ஒரு பயங்கரமான தரிசனத்தை பெற்றார். அதன்படி ஆளும் மன்னர் யாரும் ஜல நாராயணரை பார்த்தால் அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று அவர் நம்பினார். இந்த பயம் அவ்வளவு வலிமையாக இருந்தது. நேபாளத்தின் முடியாட்சி முடியும் வரை எந்த மன்னரும் புத்தா நீலகண்டாவுக்குச் செல்லவில்லை. அவர்கள் தூரத்தில் இருந்து மட்டுமே வழிபட்டனர். விஷ்ணு பகவான் சிலையாக செதுக்கப்படாமல், நிறுவப்படாமல், ஆனால் பூமிக்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு ஜல நாராயணனாக காட்சியளித்தார்.